மேற்பகுதியில் தத்துவமசி என்று ஏறுவதற்கு முன்னால் அந்த கோயிலின் மேற்பகுதியில் தத்துவமசி என்ற ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அதற்கு வேறொன்றும் இல்லை பொருள். இந்த 18 படிகளை கடந்து வந்தால் நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாக ஆக்கப்படுவாய் என்பதுதான் அது பொருள். ஆகவே மையன்பர்களே, பக்தி சிரத்தையுடன் ஐயப்பனை தொழுது வழிபட்டால் நாம் கேட்கும் செல்வங்களெல்லாம் கொடுப்பார், கேட்காத செல்வங்களை கொடுப்பார். நல்ல முறையில் நம்மை எல்லாம் வாழ வைக்கும் அன்பு தெய்வம். ஜாதி மத ஏழை பழங்கால நிலைப்பாடு இல்லாதவர் சமதர்ம கலந்துவ கல்யாணத்தை குடிக்கொண்டிருக்கும் அதிகார சுழலின் மகனவர். ஆகவே பந்தள ராஜையின் புதல்வர், பம்பையின் சிறு. ஆகவே அவர் உபரிக்கால் பிடித்தவர், மூழ்கலை அடிப்பவர், எங்கும் நிறைந்தவர், ஏகாந்த வாத்தியவர், பொன்னாம்பல வாத்தி ஜோதி சொல்வர். ஐயனின் அருள் பெறுக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுவாமியே சரணையப்பா. தற்போது அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக மகம் நட்சத்திரத்திற்கு பயிரான அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. எனவே 10 கோடி பெருமக்கள் யாரெல்லாம் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஐயனிடம் இந்த பயிர் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குழந்தை பார்க்க வேண்டி பிரார்த்தனை விரைந்து வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணையப்பா. ஐயனார் ஐயப்பா சிவாச்சாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக இப்பகுதி வாழும் பொதுமக்களிடம் நான் செயலாளர் பொருளாளராக ஏற்று நன்கொடை வசூலித்த போது இன்முகம் காட்சியங்களை வரவேற்று ஐயனின் ஆலயத்திற்கு அதிகமாக முன்னுரை செய்த அத்தனை ஆன்மீக மையப்பவர்களுக்கும் 10 கோடி பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஆலயத்திற்கு வந்து ஐயனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது தைராளர் அபிஷேகமானது சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது